அமைப்பின் சார்பில் உளமார்ந்த நன்றிகளையும் மேடையிலே வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தினையும் தெரிவித்து எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். பேருரை அல்ல, சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ ஓபிசி தம்பி நல்லா பேசினாங்க. பிசி, எம்பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர். இந்த மிக பிற்படுத்தப்பட்டோருங்கிறது எப்போ வந்ததுன்னா 1989 வன்னியர்கள் போராட்டத்திற்கு பின்னாடி அந்த கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் அந்த வன்னியர்கள் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காண்பதற்காகவும் அவருடைய ஆட்சியை அமைதியான முறையில் நடத்துவதற்காகவும் வன்னியர்களுடன் ஒரு சமரசம் செய்து மிக பிற்படுத்தப்பட்டோர் என்று இந்திய சரித்திரத்தில் இல்லாத, இந்தியா நாட்டில் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஐயா கேட்டாங்க, ஜங்கம் அப்புறம் இன்னொரு இது எம்பிசியில் இருக்குன்னு கேட்டாங்க. இந்தியாவில் எங்கேயுமே எம்பிசின்னு ஒரு பிரிவு கிடையாது, தமிழ்நாட்டு ஒன்றை தவிர. இந்த 20%, நான் உங்களுக்கு தெரியும், நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினராகவும் சற்று சில காலம் பொறுப்பு நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டவன். அந்த வகையில் இந்த வன்னியர் தவிர மற்ற பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட, அதாவது டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் உட்பட இவர்களுக்கு நடந்த அநீதி என்னவென்றால், அம்பாசங்கர் கமிஷன் என்ற ஒரு கமிஷனின் அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த எம்பிசி என்ற பிரிவு உருவாக்கப்பட்டது 1989 கலைஞர்கிட்ட. அந்த மிக பிற்படுத்தப்பட்டவர் என்று அம்பாசங்கர் அறிக்கையில், அம்பாசங்கர் கமிஷனில் 20 பேர். அந்த 20 பேரில் அப்போது இருந்த மாயத்தேவர் உட்பட பழநெடுமாறன் உட்பட யாரும் கையெழுத்து போடல, 5 பேர். பாக்கி 14 பேர் இந்த அம்பாசங்கர் அறிக்கையே வன்னியர்கள் சார்பானது, ஒருதலை பட்சமானது, பொய்யானது, புரட்டானதுன்னு 14 பேர் எழுதி ஒரு அறிக்கை. அம்பாசங்கர் மட்டும் தனியாக இந்தியாவில் 13.2%, தமிழகத்தில் 13.2% வன்னியர் தான் இருக்கிறார்கள். முக்குலத்தோர் மொத்தமாக சேர்ந்து 6.2% தான் இருக்கிறான். கொங்கு வேளாளர் 4% தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த 20%. அதில் அப்போது வன்னியர்கள், அம்பாசங்கரே ஒரு வன்னியர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனாக இருந்தவர். எல்லாரும் சேர்ந்து அப்போ 100 பாயிண்ட் ரோஸ்டர்னு ஒன்று இருந்தது. அதில் ஒரு சதி பண்ணாங்க. என்ன அப்படின்னா, வன்னிய சமூகத்தினர் மட்டும் 15% குறைவில்லாமல் எடுக்க வழி செய்து, மற்றவர்கள் என்னதான் பண்ணாலும் அவனுக்கு 5%க்கு மேலே கிடைக்காது. அப்படிதான் இருக்கு இந்த அறிக்கை. இப்படி 14 பேர் இந்த அறிக்கை பொய்யானது, புரட்டானது, நம்ப தகுந்தது அல்ல என்றும் 5 பேர் கையெழுத்தே போடவில்லை. இந்த அறிக்கையை பெற்ற 1985 புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த 14 பேர் கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த அம்பாசங்கர் தனியாக கொடுத்த அறிக்கையை புறந்தள்ளி 50% விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தொடரும் என்று ஜியோ நம்பர் 1564, 1565 என்ற 2 அரசு ஆணைகளை பிறப்பித்தார். இந்த இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இதுவரைக்கும் எம்எல்ஏ எம்பி அவனுக்கும் தெரியாது. தெரிஞ்ச ஒரு சில பேரும் வாயை அடைச்சுக்கிட்டு இருந்துட்டான். ஆனால் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீட்டு சட்டம். ஏனென்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நேருக்கு நேர் சவால் விட்டும் பேச முடியும், வன்னிய சமூகத்தினர் இன்றும் அரசு பணியில், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேற, அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பாக்கி இருக்கிறதுல 14 to 15% இருக்கிறார்கள். முக்குலத்தோர் மற்ற சமூகத்தினர் யாருமே 6% தாண்டவில்லை. ஆக எந்த சமூகம் மிக அதிகமாக எடுத்துக்கொண்டிருந்ததோ அதே சமூகத்திற்கு
ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி அவர்களிடம் கூட்டணி செல்ல வேண்டும் என்பதற்காக 75% இருந்த ஓபிசி மக்களில் ஏறத்தாழ 6 கோடி பேர்களில் ஏறத்தாழ 5 கோடி பேரின் வயிற்றில் அடித்து வன்னிய சமூகத்தினருக்கு எந்த அரசு, எந்த எம்ஜிஆர் அந்த அறிக்கையை நிராகரித்தாரோ அதே எம்ஜிஆரின் கட்சி பின்னாடி வந்த ஆட்கள், அவர் இல்லை, அந்த மாமனிதன் இல்லை, அதுக்கு பின்னாடி வந்த ஆட்கள் 10.5 இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் 4 பேர்களை வைத்து நான் எல்லா அரசியல் தலைவர்களையும் தொடர்பு கொண்டு, ஜாதிய தலைவர்களையும் தொடர்பு கொண்டு, ஏனென்றால் நான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தவன், ஏறத்தாழ 1.5 லட்சம் அப்பாயின்மெண்ட்ல கையெழுத்து போட்டவன், அவங்க எவ்வளவு % எடுக்கிறாங்கன்னு தெரியும். நீ சொல்ல போறவனால் உங்களுக்கு ஒரு ஈஸி ரீகாப்சுலேஷனுக்கு சொல்லவென்றால், எஸ்சி எஸ்டிக்கு ஜனத்தொகை 20%, ஆனால் அவர்களுடைய இடஒதுக்கீடு 19%. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எம்பிசி என்று பிரித்த பின்னால் பேக்வர்ட் கிளாஸினுடைய இடஒதுக்கீடு 26.5. ஏனென்றால் 30 இருக்க வேண்டும், 20 எம்பிசிக்கு போயிட்டுனா பிசிக்கு 30 இருக்கணும். அதுல 3.5 இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆக 26.5. மறுபடியும் 3.5 கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்போ 23%. எவ்வளவு % இருக்கிற சமூகம்? ஏறத்தாழ உங்களுக்கு எம்பிசியும் சேர்த்தனா 76% உள்ள சமூகங்களுக்கு 23 இருக்கும். அதில் கிறிஸ்டியன்ஸ் எங்களுக்கு வேண்டாம், நீ போடுற பிச்சை, நாங்கள் இதை விட ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கோம், திருப்பி கொடுத்துட்டான். இந்த ஜியோ வித்ட்ரா இருக்கு, இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட். அப்போ 26.5, 19% எஸ்சி எஸ்டி சதவீதத்தினருக்கு, 3.5% இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, 22.5 வன்னிய சகோதரர்கள் எடுக்கும் சதவீதம் 15. இது கம்பல்சரியா கொடுத்தாகணும். 100 பேர் இருந்தான்னா 19, 3.5ங்கிறது 4, 23, 15% வன்னியர்கள். இப்படி இவங்க எடுத்துக்கிட்டே இருந்ததுனால 38% இவர்கள் அரசு பதவிகளில் நிறைய வந்ததன் காரணமாக அவர்கள் குழந்தைகளை நல்ல பள்ளிகளில் படித்து, நல்ல கல்லூரிகளில் படித்து, டிஎன்பிஎஸ்சி எப்படி எழுதுவது, அதில் எப்படி தேர்வு செய்வது, அரசு வேலைகளை எப்படி வாங்குவது என்றெல்லாம் இந்த அரசு நிர்வாகத்தில் இருந்தவர்கள் தெரிந்ததால் 31% உள்ள ஓபன் கோட்டாவிலும் அவர்கள் 12% எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது ஃபேக்ட். அப்போ 49, 48 என்று வைத்துக் கொள்வோம். 3 பிரிவினர் 48% கல்வியிலும் அரசு நிர்வாகத்திலும், பாக்கி இருக்கும் ஏறத்தாழ பிசி உட்பட 340 சமூகங்கள், பாக்கி இருக்கிற 52%. இதை இதுவரை எந்த அரசியல்வாதியும் பேசவில்லை. நாம் இதைத்தான் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் எடுத்துரைத்தோம். ஒரு சமூகம் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், உண்மையாகவே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் கொடுக்கலாம். எப்போது? ஏற்கனவே கொடுத்ததே ஒரு தவறான அறிக்கையில் கொடுத்தார்கள் என்று நிர்ணயிக்கப்பட்ட போது மீண்டும் எப்படி கொடுத்தீர்கள்? பிசி எம்பிசியில் உள்ள எந்த சமூகமும் 6% தாண்டி அரசு நிர்வாகத்தில் அல்லது கல்வியில் அவர்களுக்கு முன்னுரிமை இல்லாத போது இவர்களுக்கு 15% உள்ளவர்களுக்கு மீண்டும் எப்படி 10.5% கொடுத்தீர்கள்? இதற்கு பல்வேறு புள்ளி விவரங்களை கொடுத்து நாம் 2021 தேர்தல் வந்தபோது அனைத்து ஜாதிகளையும், என்னா தனபாலன், ஈஸ்வரன், தேவநாதன் யாதவ் என்று அனைவரையும் கேட்டோம். எல்லாம் நாங்க பார்க்கறேன்னு சொல்லி போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி கூட கூட்டணியில் போயிட்டான். அதற்கு பின்தான் இவர்களுக்கு ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் மீது அனுதாபமும் கிடையாது. இந்த நாட்டில்
அனைவரும் இன்க்ளூசிவ்னஸ் என்ற ஆங்கிலத்திலும் தமிழில் சமவாய்ப்பு என்றும் கூறுவார்கள். அது மேலேயே இவனுக்கு அக்கறை இல்லை. இவனுக்கு அக்கறை எல்லாம் எவன் கூடவா கூட்டு சேரணும், பதவியில் வரணும், பணம் பண்ணணும். ஆக நாம் அரசியலுக்கே போக வேண்டாம். இந்த பாவப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, இந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட மத்திய அரசில் ஓபிசி என்று அழைக்கப்படும் இந்த மக்களுக்காக நாம் நம்மை அர்ப்பணித்து போராடுவோம் என்றுதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா நீங்க எதுக்காக இந்த இயக்கம் வந்ததுன்னு தெரியணும். நமது நோக்கம் கிராமப்புறத்தில் உள்ளவனும் என பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று யாரை வகைப்படுத்தி இருக்கிறார்கள்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் மனிதனின் அத்தியாவசியமான தேவைகள். உண்ண உணவை தருபவன் யார்? விவசாயி. உடுக்க உடையை தருபவன் நெசவாளி. இருக்க இருப்பிடம் தருபவன் கட்டட தொழிலாளி, அதனுடன் இணைந்த தொழில்கள் செய்பவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் யார்? இவர்கள் அத்தனை பேரும் பிசி அல்லது எம்பிசி அல்லது ஓபிசி மக்கள். ஆக மற்றவன் வாழ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் தந்த இந்த மக்களுக்கு கல்வி, அரசு வேலை வாய்ப்பு, சமூக அந்தஸ்து ஆகியவை திட்டமிட்டு அரசியல்வாதிகளால் மறுக்கப்பட்டன. இந்த கல்வியில் முன்னுரிமை, அரசு நிர்வாகத்தில் முன்னுரிமை, சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவுகள் 15, 16, 38, 340 ஆகிய பல பிரிவுகள். இந்திய அரசியல் சாசனம் தான் இந்திய நாட்டின் அனைத்து சட்டங்களுக்கும் தாய். அதன் அடிப்படையில் தான் ஒரு பிரதமரிலிருந்து, ஒரு எம்எல்ஏவிலிருந்து பதவியேற்கிறார். என்ன சொல்லி பதவியேற்கிறார்? நான் இந்திய அரசியல் சாசனத்தின்பால் மாறா பற்று கொண்டும் இந்த அமைப்புக்கு, அரசியல் அமைப்புக்கு உண்மை உள்ளவனாக நடந்து கொள்வேன் என்று சத்தியம் செய்து எடுத்துவிட்டு, சத்திய பிரமாணம் எடுத்தவர்கள், அவர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாம். அரசியல் சாசன பிரிவு 38 என்ன சொல்கிறது? It is the bounden duty of every government to uplift the poor and downtrodden. அதாவது கல்வியில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒவ்வொருவனுடைய முன்னேற்றமும் அரசின் கடமை என்று கூறுகிறது. ஆனால் இவர்கள் அந்த கடமையை செய்தார்களா என்று கேட்டால் செய்யவில்லை. நீங்கள் தானே கணக்கெடுத்தீர்கள், நீங்கள் தானே புள்ளி விவரங்கள் தயார் பண்ணினீர்கள், நீங்கள் தானே பல்வேறு ஆணையங்களிடம் அறிக்கை பெற்றீர்கள், நீங்கள் தானே எங்களை பிசி, எம்பிசி, ஓபிசி என்று அரசு கெசட்டில் அறிவித்தீர்கள். அப்படியானால் எங்களுக்கு கல்வியில் உரிமை, அரசு நிர்வாகத்தில் முன்னுரிமை, எங்களது குழந்தைகள் பாடுபட்டுமானால் அவர்கள் தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய மானியம் இவை கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உத்தரவு. நீங்கள் எங்களை கணக்கெடுத்து நாங்கள் கல்வி, அரசு நிர்வாகம், சமூக அந்தஸ்தில் பின்தங்கியுள்ளோம் என்பதால் தானே நீங்கள் நோட்டிஃபை செய்து எங்களை லிஸ்டில் கொண்டு வந்தீர்கள். அப்படி கொண்டு வந்து விட்டு எஸ்சி எஸ்டிக்கு 4000 ஓபிசிக்கு 4000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பும், அவர்களுக்கு 65,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பும். அவர்களுக்கு கல்வியில் ஃபீஸ் கிடையாது. ஆனா என் பையன் 75,000 65,000 ஃபீஸ் கட்டணும். அவன் ஃபாரின் போனா என்னைக்கும் போய் நெட்ல பாரு, 35 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனா எங்க இதுல இருக்கிற ஒரு சாதாரண விவசாயி, கூலி தொழிலாளியின் பையன் நிற்கதியாக நிற்கிறான். அவன் தொழில் செய்தால் 1.5 கோடி ரூபாய், 52.5 லட்சம், அதாவது 35% மானியம். அவனுக்கு உத்தியோகத்தில் முன்னுரிமை, ப்ரமோஷனில் முன்னுரிமை. எனது மக்களுக்கு உத்தியோகத்தில் முன்னுரிமை என்று சொல்லப்பட்டுவிட்டு அதையும் மறுத்து விட்டார்கள். என்னுடன் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக சேர்ந்தவன் இன்னைக்கு சூப்பரண்டென்டாக இருக்கிறான். எனது மகன், எனது உறவு இன்னும் அதே ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கிறான். அவனுடன் பணிவிருந்தவனுக்கு அவன் மேலதிகாரி, இவன் சலாம் போட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் 48%, இன்னொரு பக்கம் எனக்கு ப்ரமோஷனில் எந்த விதமான வழிவகை கிடையாது. என் பையன் படிக்க ஃபீஸ் கட்ட வேண்டும், முன்னுரிமை இல்லை. நான் கடனுடன் வாங்கி
பணம் ஃபீஸ் கட்டணும். அவன் அப்படி இல்லை, அவன் ஃபாரின் போனா 35 லட்சம். என் பையன் ஃபாரின் நினைச்சே பார்க்க முடியாது, ஏன்னா ஸ்கூலுக்கு வாங்கின கடனே கட்ட முடியல. இத்தனை அநியாயங்கள், அக்கிரமங்கள், இத்தனைக்கும் உங்களது எம்எல்ஏக்களும் எம்பிகளும் மினிஸ்டர்ஸும் வாய் திறக்கல. இதையெல்லாம் புள்ளி விவரங்களுடன் சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, வன்னியர் தனி இடஒதுக்கீடு சட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உண்மையான தரவுகளின் பேரில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. நாங்க 134 எம்எல்ஏ சட்டமன்ற விடுதிகளில் போய் சந்தித்தோம். 2 முறை அரசியல் கட்சி தலைவர்கள், முதல்வர் உட்பட அத்தனை பேரையும் சந்தித்து, ஐயா எங்களுக்கு எதுவும் வேண்டாம், ஒரு புறக்கணிக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், இதே இதுல காட்டுலையும் தோட்டத்திலையும் கடன். முந்தா நாள் பொள்ளாச்சி போன, அங்க ஒரு விவசாயி சொல்றான், இன்னைக்கு நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற, இது வரைக்கும் கடன் இருக்குது, இனி மூழ்கிறதான் பாக்கி. நீங்கள் இப்ப வீடியோ விடப்பான கொஞ்ச நாள்ல 2 லட்சம் தென்னை மரங்கள் கேரளா வாடல் நோய் என்ற வாடல் நோயால் வெட்டப்பட்டு ரோட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் விவசாயி. கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறான். எந்த அரசியல்வாதியும் எட்டி பார்க்கவில்லை. இதை உறுதி செய்கிறேன், யார் வேண்டுமானாலும் கேட்கட்டும், அதற்கு வீடியோ பதிவுகள் இருக்கின்றன. கல்வியில் முன்னேறிவிட்டோம், தமிழகத்தில் கல்வியில் முன்னேறிவிட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் INRF என்ற இந்தியன் நேஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கில் உங்களது அண்ணா யூனிவர்சிட்டி 25வது ரேங்குக்கு மேல இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 30வது ரேங்குக்கு மேல இருக்கு. தமிழக பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை, அரசு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் இல்லை. கன்சாலிடேட்டட் பே என்ற இதில் கான்ட்ராக்ட் முறையில் வாத்தியார்கள். அவன்லாம் இன்னைக்கு நான் 20 வருஷமா 15 வருஷமா, ஏன்னா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல கான்ட்ராக்ட் லேபர் இருக்கலாம், அரசாங்கத்தில் இருக்கலாமா? அவர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஹோட்டலில் இருக்கிறார்கள். கல்வியின் தரம் கூரை இடிந்து கிடக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் 5 வகுப்புக்கு ஒரு வாத்தியார், அந்த ஒரு வாத்தியார் வராதனால அந்த குழந்தைகள்லாம் ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. வீடியோ நம்ம OBC ரைட்ஸ்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளியின் கூரை இடிந்து விழுந்திருக்கிறது, பள்ளியில் போதை புகுந்து விட்டது, பள்ளி அறைக்குள் பாம்பு கடித்த ஒரு மாணவன் இருந்திருக்கிறார். இத்தனை அநியாயங்களும் நடக்கிற ஒரு இடத்தில் என்ன விளம்பரம்? எந்த கொம்பனாருமே ஆட்சியை குறை கூற முடியாது என்கிறார்கள். நான் அரசியலுக்கு போகவில்லை. எத்தனை நாள் ஏமாற்றுவார்கள் இவர்கள்? எத்தனை நாள்? எங்கள் அத்தனை பேர் வயிற்றிலும் அடித்து விட்டீர்கள். என்ன பாவம் செய்தார்கள் எங்கள் குழந்தைகள்? ஏன் இவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மறுக்கப்படுகிறது? ஏன் இவர்களுக்கு வட்டியில்லா கடன் மறுக்கப்படுகிறது? ஏன் இவர்களுக்கு அரசு வேலைகள் மறுக்கப்படுகின்றன? இப்போது என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஒரு ரகசியம், நீங்க பின்னாடி பாருங்க. என்னன்னா 10 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு 8 லட்சம் அரசு ஊழியர் ஆயிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ல இருந்து குப்பை கூட்டுறவுல இருந்து வாத்தியார்ல இருந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் DO வரைக்கும் எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர். அப்போ ஏற்கனவே பதவிக்கு வந்தவனால அவன் கொள்ளையடிச்சு திரியறான். என் பையன் வேலைக்கு போகும்போது எல்லாம் கான்ட்ராக்ட் சிஸ்டம், 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் கன்சாலிடேட்டட் சேலரி. இப்போ அரசியல் பிரமுகர்கள் அந்த பிரமுகர் பொறுப்பில் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, HR கன்சல்டன்டா விட்டுட்டு அந்த கோடி கோடியாக கொளித்து வரும் அந்த பிரமுகர் தான் இன்னைக்கு கான்ட்ராக்ட் லேபரா எடுக்க போறாரு. பாருங்க, நல்லா புத்திசாலியா இருந்தா வாட்ச் பண்ணி பாருங்க. ஆக மறுக்கப்படுவது என் உரிமை அல்ல, பாதிக்கப்படுவது நான் அல்ல, நமது ஒட்டுமொத்த இளைஞர்களும் நமது குழந்தைகளும் நமது எதிர்காலமும் இருளில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அத்தனை புள்ளி விவரங்களையும் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, எங்களுக்கு கல்வி உரிமை கிடைக்கல, கல்வி லோன் கிடைக்கல. அது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, கல்வி உதவித்தொகையை நான் கல்வி கடனை ரத்து செய்தேன் என்ற இந்த அரசு பட்டியலின மக்களுக்கு மட்டும் ரத்து செய்திருக்கிறார்கள். சென்று பாருங்கள் பட்டியலின மக்களுக்கும். நான் பட்டியலின மக்கள் மீது வன்மம் இல்லை, அவர்களும் வாழ வேண்டும், என் குழந்தையும் வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆக இந்த இயக்கம் நாங்க போய் பெட்டிஷன் கொடுத்தோம், சமூக நீதி மாநாடு நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எத்தனையும் நடத்தியும்
எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கோ இல்ல பெட்டிஷன் அனுப்பினா ஒரு கோப்பு ஒரு மனு அனுப்பினால் பிற்படுத்தப்பட்டவன் மனுவை எஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாயா. ஐ ஹேவ் ப்ரூஃப். எஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் 7 மாசம் கழிச்சு வருது, திஸ் பெட்டிஷன் இஸ் ராங்லி சென்ட் டு எஸ்சி டிபார்ட்மெண்ட். உடனடியாக முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறார் என்று நம்பி அனுப்பினோம். உங்களை நேரில் பார்த்தோம். 1/2 மணி நேரம் அறிவாலயத்தில் அங்கமாக நான் அவர்களுக்கு அத்தனையும் விளக்கினேன். அது இந்த முதல்வர் அல்ல, எந்த முதல்வர் காதிலும் விழுகாது. ஏனென்றால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவன் திருடுனா, நான் திருடுனா, அவன் திருடுனா, இவன் ஏன் வரணும் அவன் ஏன் வரணும் பேசிக்கிறோம் தான் நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க. அட உங்க பையன் படிக்கணும், உங்க குழந்தை படிக்கணும், நீங்க முன்னேறணும், உங்களுக்கு சமூக அந்தஸ்து வரணும், உங்களுக்கு போலி பிசிஆர் ஆக்ட் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன், அப்படின்னு சொல்றவனை நீங்க இனிமேல் ஏற்று இந்த அரசியல் கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும். ஏன் இந்த ஓபிசி பார்ட்டி என்று கேட்டால், நாங்க அரசியலுக்கு போகும் எண்ணமே இல்லை ஆரம்பத்தில். ஆனால் பெட்டிஷன் கொடுத்து எல்லாத்துக்கிட்ட மனு போட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வர மாட்டேங்குது, கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறான். அப்ப அவன் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னா, நீங்க எல்லாரும் முட்டா பசங்க அல்லது உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பண்ற அட்டகாசத்தையும் அட்டூழியத்தையும் பண்ணிட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அதை கட்டணும் இதை கட்டுங்கிறான். 1 ரூபாய் 75 பைசா யூனிட் அவங்களுக்கு கொடுக்கறான். மற்ற நம்ம வீட்டுக்கெல்லாம் 7 ரூபாயும் சில்லறையும் போடுறான். அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது சங்கீதா என்ற ஒரு ஓபிசி அசிஸ்டன்ட் என்ஜினியர், பேரே சொல்றேன், புருஷோத்தமன் என்ற ஒரு பட்டியலின ஒரு நபர் வீடு கட்டினால் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் சிசி என்று ஒரு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் பவர் கனெக்ஷனோ வாட்டர் கனெக்ஷனோ கொடுக்க முடியும். அது ரூல். இந்த பொம்மை கட்ட அந்த புருஷோத்தமன் என்பவர் நான் பாதி வீடை கட்டி போட்டு எனக்கு நான் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் வேணுங்கிறார். இந்த அம்மா சொல்றாங்க, பார்த்துட்டு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் இல்லை, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஓபிசி பொண்ணு ஏஇ அவன் போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு தான் எஸ்சி எஸ்டிக்கு பேசுறதுக்கு ஒரு திருமாவளவன் ஒரு ஜான் பாண்டியன் இருக்கிறான், இஸ்லாமியருக்கு பேசுறதுக்கு ஒரு ஜவஹர்லா ஜெயினலாபுதீன் இருக்கிறான், கிறிஸ்தவருக்கு பேசுறதுக்கு அத்தனை பாரிமாரிகளும் இருக்கிறார்கள். உனக்கு என்று பேச எவனும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டாலே எவனாச்சும் ஒரு மந்திரி எம்எல்ஏ போடு, அவனுக்கா ஸ்டேஷன் வந்துருவானான்னு பார்க்கலாம். அட இப்படி எல்லாம் உன்னை உதைக்கிறான், காரி துப்புறான், மிதிக்கிறான். அதுக்கு பின்னாடி அவன் அந்த கட்சி தான் பெருசு அப்படின்னு அதுக்கு ஓட்டு போடுறீங்க. கமிங் டு த பாயிண்ட், இந்த பொண்ணு சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி அவள் செய்த டியூட்டிக்காக அவளுக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார். டிரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் வீரமுள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்த பொண், ஜாதியை சொல்ல விரும்பவில்லை, ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனோடனே டான்ஜெட் கோவை கேட்குறாங்க, ஏன் இந்த பொண்ணை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஸ்டாச்சுட்டரி, அது வந்திருக்கணும் அல்ல, அதை கேட்டதுக்கு ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி கமிஷனில் இருந்து உத்தரவு வந்தது, எஸ்சி எஸ்டி கமிஷனில் இருந்து உத்தரவு வந்தது என்கிறார்கள். இது ஹைகோர்ட்டில் நடக்கும்போது அந்த நீதியரசர் கேட்கிறார், எஸ்சி எஸ்டி கமிஷனுக்கும் பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன சம்பந்தம்? அதே போலத்தான் நம்ம இந்த 10.5க்கும் கோர்ட்ல தான் போய் உத்தரவு வாங்க வேண்டியது. ஆக எஸ்சி எஸ்டி கேஸ் ப்ரூவ் பண்றதுக்கும் கோர்ட்டுக்கு. அப்ப நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும், ஜெயிலுக்குள்ள இருக்கணும், பணம் செலவழிக்கணும், டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும், அவஸ்தப்படணும். மற்றவங்க எல்லாம் நம்ம மேல ஏறி மிதிச்சுட்டே இருப்பாங்களா? எத்தனை நாள் அனுமதிக்க போடுகிறேன் இந்த அடாவடித்தனத்தை என்று முடிவு செய்யுங்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி ஒவ்வொரு வீட்டிலும் நான், என் குடும்பம், என் குழந்தைகளின் எதிர்காலம் ஓபிசி, எங்களது சார்பில் சமுதாயப்பட்டுள்ளவன், சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களை மட்டும் சில தொகுதிகளில் நிறுத்துகிறோம். நாங்கள் நிச்சயமாக, எங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கில் எங்களால் பணம் செய்ய முடியாது, ஒரு ஆட்டோவுக்கு கூட சரியா பணம் கொடுக்க முடியாது. நீங்கள் தான்
ஒவ்வொருத்தர் டோர் ஸ்லிப்லையும் நான் என் குடும்பத்திற்காக ஓபிசி உறுப்பினராக இருக்கிறேன், எனது வாக்கு ஓபிசிக்கு என்ற ஒவ்வொரு டோர் ஸ்லிப்பும் இருக்க வேண்டும். இந்த பதவியால் ஆசியாவிலேயே பெரிய குடும்பம் என்று இருக்கும் குடும்பம். இன்னொருத்தன் அவன் எங்கெங்கயோ பணம் வச்சிருக்கிறான், நம்ம கிட்ட அப்படியெல்லாம் பணம் இல்லை. நான் ஆபீஸ்லயும் என் தொழிற்சாலையிலும் சம்பாதிக்கும் பணத்தை இதில் செலவழிப்பதால் இத்தகைய மீட்டிங் நடக்குது. நம்ம அண்ணா அவர் ஏதோ கையில காசு வச்சிருக்கா நடக்குது. நீங்க இன்னைக்கு பஸ்ஸும் நீங்க யாரும் மெர்சிடிஸ் கார்ல வரல, நீங்க யாரும் ரேஞ்ச் ரோவர்ல போகல. அப்படி போறவெல்லாம் அரசு ஆட்சியில் இருப்பவன். 8 கோடி மக்களில் நன்றாக புரிந்து கொள்ளும், 8 கோடி மக்களில் இன்று மீறினால் 80 லட்சம் மக்கள் வேணால் நடுத்தரத்துக்கும் அதுக்கு மேலே இருக்கலாம். 7 கோடி அல்லது 6 கோடி ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 80 லட்சம் மக்கள் மீறி இருந்தால் நடுத்தர மக்களாக இருக்கலாம். ஒரு 8000 பேர் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ்ல அவன் சுகவாழ்வு வாழ்ந்து இந்த 8 கோடி மக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு முடிவு கட்டத்தான் இந்த ஓபிசி மக்கள் உரிமை கட்சி. எந்த கொள்கையை நாங்கள் எங்களுக்கு எஸ்சி ஓட்டு வேண்டாம், நீ போட வேண்டாம் போ, எங்களுக்கு யாரும் வேண்டாம், எஸ்சி ஓட்டு வேண்டாம், எனக்கு என் மக்களை ஓபிசி மக்கள் உரிமை கட்சி 76% எனக்கு 6% வந்தால் கூட நான் பெருமைப்படுவேன். நான் கேட்டிருக்கேன், எங்கிட்ட கேண்டிடேட்டா இருக்கிறவனால கோயில சத்தியம் பண்ணணும், நான் சமுதாயத்திற்கு பற்றுள்ளவனாகவும் சமர்ப்பணம் உள்ளவனாகவும் அரசியல்வாதிகளிடம் பிச்சை எடுக்காதவனாகவும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தனும் அவனோட குலதெய்வம் கோயில சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணா கேளுங்க, டே நீ சத்தியம் பண்ணியா போய் கோயில்னு கேளுங்க. அப்படிப்பட்டவர் மட்டுமே இங்கு தேர்தலில் போட்டியிட முடியும். ஆக எங்களது கோரிக்கை, எங்களது எண்ணம், எங்களது சமர்ப்பணம், எங்களது அத்தனை உணர்வுகளும் அத்தனை எண்ணங்களும் இந்த ஓபிசி மக்களின், பிசி எம்பிசி மக்களின் முன்னேற்றத்தில் தான். அன்று எம்ஜிஆர் சொன்ன மாதிரி 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்பது போல் இந்த 3 எழுத்தில் தான் இந்த இயக்கத்தின் மூச்சிருக்கும். முன்னேற்றம் என்பதில் தான் எங்களது இயக்கம் செயல்படும், அது சமூக சமர்ப்பணத்துடன் செயல்படும் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.